கைஸ் வெல்கம் டு யுவர் சேனல். ஸோ இப்போது ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த நோட்டீஸ்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எப்போ அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். அப்ளை பண்ண போகிற லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பட் இப்போ அப்ளை பண்ண முடியாது. ஆர்ஆர்பி என்டிபிசி ஜேஇ அண்ட் ஏஎல்பி மெட்டீரியல் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, டோட்டல் வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, அதாவது கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், டிகிரி பண்ணவங்க, டிகிரிக்கு கீழே உள்ளவங்க, 12th பண்ணவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து ஓவரால் வேக்கன்சியாக 11,558 வேக்கன்சிஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. கைஸ் இதில் டிகிரி பண்ணவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 8,113 வேக்கன்சிஸ் கிட்ட வந்து இருக்குது. டிகிரிக்கு கீழே, அதாவது 12th லெவலில் உள்ளவங்களுக்கு 3,445 வேக்கன்சிஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போது வேக்கன்சிஸை நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறது, இப்போ கிராஜுவேட் போஸ்ட்டு, அதுக்கு அப்ளை பண்ணுற டேட்டு, என்னென்ன போஸ்டிங் இருக்குது, அதுக்கான சேலரிலாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் டிகிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான போஸ்ட் வந்து ஒரு 5 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறது 14/9/2024 13/10/2024 இந்த டைம் பீரியட்குள்ளே நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இதில் வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். ஓகே, இது வந்து லெவல் வந்து 7th பேயில் வந்து கொடுக்குறாங்க, 6th. ஓகேவா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி 35,400 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்டு வந்து B2 லெவல் பார்க்குறாங்க. ஏஜ் 18லேருந்து 36 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 1/1/2024 அந்த டேட்டு படி பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 36. எல்லா போஸ்ட்டுக்குமே சேம் தான். ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய 5 போஸ்ட்டுக்குமே சேம் ஏஜ் லிமிட் தான். ஓகே, வேக்கன்சிஸ் வந்து 1,736 வேக்கன்சிஸ் கிட்ட இருக்குது. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி சேம் ஏஜ் லிமிட் 994 வேக்கன்சிஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு வந்து 29,200 சேலரி அண்ட் வேக்கன்சிஸ் 3,144 வேக்கன்சிஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட். ஓகே, இதுக்கு சேம் சேலரி கொடுக்குறாங்க. 1,507 வேக்கன்சிஸ் கிட்ட வந்து இருக்குது. சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து சேம் சேலரி, சேம் ஏஜ் லிமிட் 732 வேக்கன்சிஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா டிகிரி பண்ணவங்களுக்கு 8,113 வேக்கன்சிஸ் கிட்ட இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டிகிரி பண்ணியிருந்தாலே போதும். ஓகேவா? நீங்கள் எந்த டிகிரி பண்ணாலுமே சரி இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். டிகிரிக்கு கீழே இருக்கக்கூடாது, நீங்கள் டிகிரி பண்ணியிருக்கணும், அப்போ தான் எலிஜிபிள். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து அண்டர் கிராஜுவேட் போஸ்ட், இதெல்லாம் 12th பண்ணவங்களுக்கு, 12th ஈக்குவல் டிப்ளமோ பண்ணால் இதெல்லாம் அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் அண்ட் அப்ளை பண்ணுற டேட்லாம் பார்க்கலாம். 21/9/2024 20/10/2024 இந்த டைம் பீரியட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒரு 4 விதமான போஸ்டிங் இருக்குது. இதில் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க். ஓகே, இதுக்கு 21,700 சேலரி கொடுக்குறாங்க. B2 வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்க்குறாங்க. ஏஜ் லிமிட் 18லேருந்து 33. ஓகேவா? ஸோ மேலே வந்து 36 பார்த்தோம் இல்லையா, இதுக்கு வந்து 33 கொடுத்துருக்காங்க. 12th லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 33 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வேக்கன்சிஸ் 2,022 வேக்கன்சிஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இதுக்கு 19,900 சேலரி கொடுக்குறாங்க. 361 வேக்கன்சிஸ் கிட்ட வந்து இருக்குது. ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இதுக்கும் சேம் சேலரி 990 வேக்கன்சிஸ் கிட்ட இருக்குது. ட்ரெயின் கிளர்க், இதுக்கும் சேம் சேலரி தான், 72 வேக்கன்சிஸ் கிட்ட இருக்குது. டோட்டலாக 3,445 வேக்கன்சிஸ் கிட்ட வந்து 12th லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்க்கெலாம் வந்து வேக்கன்சிஸ் வந்து இவ்வளோ வேக்கன்சிஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏஜ் லிமிட் திரும்பி சொல்கிறேன் 1/1/2025 அந்த டேட்டு கூட நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிகிரி போஸ்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 36. அதேமாதிரி 12th லெவலில் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33. ஏஜ் ரிலாக்ஸேஷன் SC/STக்கு 5 இயர், அதாவது வந்து இந்த 36லேருந்து +5 இயர் வந்து எக்ஸ்டன். ஓகே, அதுமாதிரி OBCக்கு 3 இயர், இதுலேருந்து ஒரு 3 வருஷம், அப்படின்னா 36, 37, 38, 39. ஓகேவா? 39 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். 12th லெவல் போஸ்ட்டுக்கு 36 வரைக்கும் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா CBT எக்ஸாம் தான் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் இருக்க போகுது. அண்ட் ஃபீஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 500 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா UR, EWS, OBC இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 500 பார்த்தீங்க அப்படின்னா 400 வந்து ரீஃபண்ட் ஆகும். எப்போ ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்பயே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் வந்து என்டர் பண்ணிவிடுவீங்க. சரியா? எக்ஸாம் ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகி அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸாம் சென்டர் போய்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் ஆனாலும் சரி இல்லை ஃபெயில் ஆனாலும் சரி உங்களுக்கு 400 ரீஃபண்ட் ஆகிடும். அதாவது நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணணும், அட்டன் பண்ணால் மட்டும்தான் இந்த 400 ரீஃபண்ட் ஆகும்.
நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் ரூ. 400 ரீஃபண்ட் ஆகாது. ஓகேவா? இது யாருக்கு அப்படின்னா யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு. அதேமாதிரி எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அதர்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 250 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூ. 250 பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து அட்டன் வந்து பண்ணியிருக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து இந்த இது வந்து பாசிபிள். ஓகே, அப்ளை பண்ணுறது நீங்கள் சென்னை வெப்சைட்டில் பண்ணிக்கலாம். rrb.chennai.gov.in வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். டேட் இன்னும் ஓப்பன் ஆகலை. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷன் வந்து இது வந்து ஸ்டார்ட் நோட்டீஸ் தான். அது ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14ஆம் தேதி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆன்லைன் அப்ளிகேஷனோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி இல்லை 14ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மேக்ஸிமம் 13ஆம் தேதியே கொடுத்துருவாங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். அதுமாரி இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதி கிட்ட வரும். இல்லை சேர்த்தே ரெண்டுமே சேர்த்து ஒரே காம்போவாக கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஒரே நோட்டிஃபிகேஷனாக என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.